அவங்க எப்படி ப்ரொஜெக்ஷனில் காட்டினாங்களோ அதே ப்ரொஜெக்ஷனில் நாம் வந்து நம்மளையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், மற்றவங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஆள், யூ ஆர் அ வேஸ்ட், யூ ஆர் நத்திங், நீ அவ்வளோதான். நீ எங்கே போனாலும் நீ செய்த ஒரு காரியங்கிறது கண்டிப்பாக அது என்ன ஆகாதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது வந்து மாறவே மாறாது அப்படின்னு ஒரு பிலீவ் சிஸ்டத்தை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். நாமும் ப்ராபப்ளி நம்ம ஒர்க்குக்கு போகிறோம். ஒர்க்குக்கு போகும்போது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட நம்ம என்ன ஆகிடுறோம், நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடறோம்னா, ஒருவேளை நான் அன்லக்கி போல, அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது போல் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் அன்கான்ஷியஸாகவே நமக்கு வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தான் வந்து நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப லிமிட்டடாக அந்த வேலை எவ்வளவு செய்யணுமோ அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த ஜாபில் கொடுக்காம நம்ம ரொம்ப லிமிட்டடாக வந்து மாறிடுறோம், ரொம்ப க்ளோஸ்டாக மாறிடுறோம். உன்னால் யாரு கூடயுமே ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, உன்னால் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பே மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிலீவ் சிஸ்டங்கிறது எனக்குள்ளே போய் நான் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்ட்ராவேட்டாக இருப்பேன், இல்லை பயங்கரமாக ஜாலியாக வந்து எக்ஸ்ட்ராவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன்.